வணக்கம், நான் தீபிகா சிவானந்தன். காரடையார் நோன்பு இனிப்பு அடை செய்கிறத பார்க்கலாம். அதுக்கு முதல்ல எடுத்து வச்ச வெல்லத்தை நம்ம இதில் போட்டுடலாம். 1.25 டம்ளர் இருக்குது. இதுக்கு நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கரைச்சி இதில் எதுவும் கசடு இருந்ததுன்னா நம்ம அதை வடிகட்டிக்கலாம். வெல்லம் நல்லா கரையணும். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம அடுப்பை அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடிகட்டிடலாம். வெள்ளை தண்ணியை நல்லா வடிகட்டியாச்சு. எந்த தூசியும் இல்லை. இதை நம்ம கடாயில் ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வெல்லம் கரைக்கிறதுக்கு 2 டம்ளர் தண்ணி எடுத்ததுனால இப்போ இன்னும் ஒரு 2 டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கலாம். இது கூட நம்ம எடுத்து வச்ச தேங்காய் துருவலையும் சேர்த்துடலாம். அதோட 50 கிராம் காராமணியும் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி போடுறது ஆப்ஷனல் தான். வேணுங்கிறவங்க ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம், வேணான்னா இப்படியே இருந்தாலும் போதும். இது கொதி வரத்துக்குள்ளேயும் நம்ம எடுத்து வச்ச மாவை அளந்து நல்லா தலை தட்டி எடுத்து ஒரு டம்ளரை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கட்டி தட்டாமல் கிளறிக்கணும். இன்னொரு டம்ளர் மாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா அப்படியே உருண்டு திரண்டு வரும். அந்த அளவு தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. நடுவில் எங்கேயும் கட்டி தட்டாமல் கிளறிக்கணும். இதே மாவு கொஞ்சம் கொஞ்சமாக திரண்டு வருது. சரியான பதம். ஒரு திருப்பி அடுப்பை இறக்கிக்கலாம். இனிப்பு அடை மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி அடை தட்டி இட்லி பாத்திரத்துக்குள்ளே வச்சிடலாம். நம்ம குக்கர் போட்டு மூடிடலாம். அடுத்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம காரடையார் நோன்பு இனிப்பு அடை தயாராகிடும். தட்டி வச்ச இனிப்பு அடை ரெடி ஆகிடுச்சு. கை சுட்டுக்காமல் பார்த்து எடுத்துடலாம். சூடாக இருக்கும்போதே அது மேலே நம்ம கொஞ்சமாக வெண்ணெயை வச்சிடலாம். இந்த வெண்ணெய் உருகி இந்த சூட்டோட இந்த இனிப்பு அடையில் கலக்கும்போது அது ஒரு தனி சுவையாக இருக்கும். நம்மளுடைய காரடையார் நோன்பு இனிப்பு அடை தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள்.